மார்க் புஸ்தகம் பக்கம் 52வது பக்கம் 44வது அதிகாரம். மார்க் புஸ்தகம் 4வது அதிகாரம். ஞாயிற்று தினத்துல சரி வாக்கு தத்தங்களை படிக்கலாம் அப்படின்னு நான் அதை யோசிச்சுட்டு இருக்கும் நேற்று சாலோமோனை குறித்து நிறைய ஆண்டவர் பேசிக்கொண்ட சாலோமோனின் கட்டமைப்பு எப்படிப்பட்டது, அவங்க ஆட்சி எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அதை குறித்து பேசும்பொழுது நான் நினைச்சேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னைக்கு நான் ஆண்டவரை கேட்கிறது, ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு நான் அப்படி ஒரு மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள இந்த வார்த்தை ரொம்ப 4வது அதிகாரத்துல 33வது வசனம், அதை படிச்சு பாருங்க. 4வது அதிகாரம், மார்க் 4வது அதிகாரத்துல வசனத்தை சொன்னார். அவர்கள் கேட்டறிய திராணிக்கு தக்கதாக. இந்த வார்த்தை எனக்கு மறுபடியும் உணர்த்தணும். இது வாக்கு தத்தம் இல்லையே அப்படி எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்குள்ள ரொம்ப உணர்வை கொடுத்துச்சு. அவர்கள் கேட்டறிய திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளை அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளாக வசனத்தை சொன்னார். அப்போ நான் இன்னைக்கு இப்போ சகோதரர் இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது கூட அந்த நிலத்தை குறித்து தான் பேசினார். நல்ல நிலம் எப்படி 100, 30, 60, 100மாக கனி கொடுக்கும், அதை குறித்து தான் பேசினாங்க. நம்ம யாருக்குமே நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் கணித்து பார்க்கலாம். நம்மளோடு கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு பேச விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தை நீங்க முற்றிலும் பார்த்தீங்கன்னா முழுசும் ராஜ்யத்தை குறித்து ஓமையாக தேவன் பேசியிருப்பார். இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். திரளான ஜனங்கள் வருவாங்க, அவர்களுக்குள்ள ஓமையா பேசினார். ஆனா அவர்களுக்கு ஓமையா பேசிட்டு அப்போஸ்தலர்களுக்கு அதை விவரித்து சொன்னார். அதுக்குள்ள ரகசியங்களை விவரித்து சொன்னார். அதுதான் அந்த படத்துல போட்டிருக்கோம், 11வது வசனம் போட்டிருக்கோம். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிபடி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அறிபடி அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு அருளப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க அப்போஸ்தலருடைய உபதேசம் வேற மாதிரி இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபதேசம் வேற மாதிரி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபதேசம் ராஜ்யத்தின் உபதேசம் இல்ல, இந்த பூமிக்குரிய உபதேசம், மாம்சத்தின் உபதேசம். அதுதான் இன்னைக்கு அநேக திருச்சபையில நடக்குது. மாம்சத்துக்குரிய உபதேசம், மாம்சத்துக்குரிய பக்தி காரியங்கள் இதெல்லாம் நடக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்ததோ மாம்ச சட்டத்திட்டம் இல்ல, ஆவிக்குரிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். அத நம்ம எதற்காக இதெல்லாம் பிரசங்கிக்கப்படுதுன்னா, நீங்கள் கேட்டறியதில்லை, எவ்வளவா நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வசனம் சொல்லுவது அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக. நீங்கள் எவ்வளவாக அந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து அந்த தக்கதான் நமக்குள்ள என்ன செய்யும், வேலைகள் நடக்கும். இப்போ வாக்கு தத்தம் எல்லாமே நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமென் என்று நமக்கு இருக்குது. வேதம் சொல்லுது, கிறிஸ்து உள்ளவர்கள் வாக்கு தத்தத்துக்கு உரிமை உடையவர்கள், வாக்கு தத்தம் எல்லாவற்றுக்கும் பங்கு உடையவர்கள். எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணங்களை செஞ்சா என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சோ, உபாகமம் 28ல சொல்லிருக்கிறா பாருங்க, என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, அந்த ஆசீர்வாதம்னாலும் சரி, எல்லா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்னாலும் சரி, எல்லா ஆசீர்வாதமுமே இயேசு கிறிஸ்துவுல நமக்கு சொந்தமா இருக்குது. ஆனா நம்ம இப்ப எதை கற்றுக்கொள்ளணும், எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு சொந்தம், ஆனா உங்களுக்கு எப்படி வரும், நமக்கு எப்படி அது வரும், அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம எனக்கு இருக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியல ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நீ அறிந்து, இந்த வார்த்தைகளை நீ உள்வாங்கி அதை கேட்டு அறிந்து கொள்ளும் பொழுது அது உனக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க நிருபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, அவருடைய சுதந்திரவாளியா இருக்கிறீங்க, அவருடைய சொத்துக்கு பங்கா இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லப்படுது. எதுக்காக இதை எழுதுறாரு அப்படின்னா, அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தையை நான் என் ஜனங்களுக்கு அறிவித்தேன், அவங்க அதை கேட்க மனதில்லாம போனாங்க. எதற்காக அறிவித்தாங்க, இதை நீங்க ஏற்று
ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எல்லாம் உங்களுக்குள் செயல்படும். ஹல்லேலூயா. இது எல்லாம் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்தார் சொல்லுது. இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதுதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம். ஆமென். நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க பிரசங்கத்துல, நீங்கள் இப்படி செபிச்சா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிம்பாங்க. நம்ம செபிப்போம், 2 நாள் நடக்கலன்னா இன்னும் மறந்துடும், அவிசுவாசம் உண்டாயிடும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவ மூலமாக. நல்ல நீங்க தேவனை யோசிச்சு கொள்ளணும். தேவன் எதுவுமே கிறிஸ்துவுக்குள்ளாக சட்டத்திட்டத்தின்படி நமக்கு தரல, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இலவசமாக தந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், இலவசமாக தந்தார். அதை யார் மூலமா தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதத்தான் இப்போ நீங்க இந்த சத்தியத்தை சகோதரர் சொன்னாங்க தெரியுமா, அவரே எனக்குள்ள பலனா இருக்கு, என் பலன் அவரே, என் ஜீவன் அவரே, என் நீதி அவரே, என் பரிசுத்தம் அவரே, என் மீட்பு அவரே, என் சத்தியம் அவரே, எனக்கு எல்லாமே அவரே. அதான் வேதம் சொல்லுது, நமக்கு எல்லாவற்றையும் எல்லாமே அவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் நம்மளும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படி சொல்றார். அவரே என்ன சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நாளைக்கு காலையில படிச்சு கொண்டு இப்படி தியானிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு யோசனை வருது. பழைய ஏற்பாட்டுல கிதியோனை பார்த்து தேவன் சொல்லுவார், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இத சொல்லுவார், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். நமக்கு இந்த நாட்டில் சொல்ற இயேசுடைய நீதி என்னுடைய நீதி, இயேசுடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம், இயேசுடைய வல்லமை என்னுடைய வல்லமை, இயேசுடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம். ஹல்லேலூயா. என்னன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா சகலவற்றையும் நமக்கு தந்துட்டார். ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறபடியால் அங்க என்னெல்லாம் உண்டோ அது எல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. எத்தனை பேர் நம்ப முடியுது? இந்த இதுதான் பிரச்சனை. இதை நம்ப முடியாததுனால பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டுல ஜெபத்துல குறைவே கிடையாது, எங்க போனாலும் மணிக்கணக்கான ஜெபம் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அழிவு பெருகிட்டு தான் இருக்குது. எனக்கு தோணும், எனக்கு என்ன தோணும், நான் சில நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே எங்க பார்த்தாலும் ஜெபம் தானே ஜெபம் தான். ஆனா எனக்கு என்ன தோணும்னா, உபதேசம் சரியில்லாதபடினால உபதேசம். இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு இந்த உபதேசம் தெரியாது. அப்ப எனக்குள்ள உடனே என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, இப்படிதான் சொன்னாங்கன்னா, என்ன சொல்லி உபவாசம் ஜெபம் குடும்பங்கள் மீட்கப்பட்டுரும். அப்ப இது எல்லாமே தேசத்துல திறப்புல நிற்போம், தேசத்துக்காக திறப்புல நிற்போம். இதெல்லாம் நான் கேட்ட உடனே அப்ப நம்ம இப்படி எல்லாம் செஞ்சாதான் அவர் செய்வாரோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்குள்ள போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாவற்றையும் மீட்டிருக்கிறதை நம்ம அறிய முடியாம நம்ம இப்படி செஞ்சாதான் அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் போயிட்டு. இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள என்ன மைண்ட் இருக்குன்னா, நம்ம இப்படி எல்லாம் செஞ்சாதான் அவர் செய்வார்ங்கிற ஒரு அதுக்குள்ள போயிடுச்சு. ஆனபடினால கிறிஸ்துவினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை ஜனங்கள் அறிய முடியல. கிறிஸ்து இந்த பூமி முழுவதும் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? பூமியில வம்சம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சபை சொல்ல ஆரம்பிச்சுச்சுன்னா ஜனங்கள் மீட்கப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. நீ அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தது வேற பேசிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலர்களை பாருங்க, ஜனங்க மேல் வீட்டறையில ஆவியானவர் இறங்கிறார், எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா திரளான ஜனங்கள் இது என்னமோ அப்படின்னு கூடி இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசும் பொழுதுதான் அந்த ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. நீங்க நல்லா பாருங்க, அப்பதான் மனம் திரும்புறாங்க. அதே போல நீங்க சாலமோன் மண்டபத்துல அந்த 5000 பேர் மீட்கப்பட்டது பாருங்க, இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்டது சொல்லும் போது அவங்க மனம் திரும்புறாங்க. அதே போல அந்த பொருளிலும் அவங்க ஜனங்களும் கூடி வந்திருக்கும் பொழுது பேதுரு அங்க போய் பேசுவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு, கடைசியில இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். கேட்டவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப எங்க மகிமை வெளிப்படுதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது. அதாவது எப்படி ஒரு மனுஷனால பாவம் அந்த பூமி முழுவதும் பரவுச்சோ, அதே போல இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவராலே இந்த பூமி முழுவதும் மீட்பு உண்டாகும். இயேசுவின் நாமத்துல சபை இந்த விசுவாசத்துல வருமானால் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். தேவனுடைய நீதி வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூமியில் உள்ள சகல வம்சங்களும், சகல ஜனங்களும், சகல
ஒரு 6-7 வசனத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதாவது பூமியோட ஜனங்கள் கர்த்தரை அறிவால் நிறைந்திருப்பார்கள். 5-6 வசனத்தை நான் பேசணும்னு இருக்கிறேன். ஏன்னா இப்படிலாம் இருக்குது. நமக்கு எதை இருப்பாங்க தெரியுமா? இடுக்கமான வாசல்லே சில பேர் தான் போவார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணப்படி போகவே முடியாது. இங்க அதாவது கிருபை வருவதற்கு முன்பாக நீங்க ஆதாமிலிருந்து நீங்க மோசே வரைக்கும் யோவான் வரைக்கும் நீங்க எண்ணிடலாம். பரலோகத்துக்கு எத்தனை பேர் போகணும் எண்ணிடலாம். எல்லாரும் போக முடியாது. ஆனா கிருபை அப்படி கிடையாது. அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த நீதி பரவும். அவரோடு இணைக்கப்பட்ட யாவருக்கும் அவருடைய மகத்துவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவுக்கு ஒரு நீதி இருக்குது. ஒரு பெரிய கிறிஸ்துவின் மரம் இருக்குது. அந்த மரத்தை எத்தனை கோடி ஜனங்கள் இணைத்தாலும் அது ராஜ்யத்துக்குரியதாய் மாறும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஜனங்களை இணைக்கணும். அதுதான் போதகருடைய வேலை. ஹல்லேலூயா. அவருடைய மறைந்து கிடக்கிற ரகசியம் கிறிஸ்துவின் பிதாவுக்கும் கிறிஸ்துவுல ரகசியம் மறைந்து கிடக்கிறதை இணைப்பதற்காக தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த பேசணும். அதுல